அடுத்து ஒரு அற்புதமான செய்தி சொன்னார். சுவருற்று துன்பமுற்று இருந்த அன்னை சீதா பிராட்டியை பார்த்த மாத்திரத்திலேயே அனுமன் கேட்டாராம், ஒரு வித்தியாசமான பொட்டு இங்கே வைத்திருக்கிறீர்களே, எதற்கு? இது செந்தூரம், என் கணவன் நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதற்கு வைத்திருக்கிறேன் என்றாராம். உடனே அனுமன் சீதையினுடைய கரம் பற்றி சொன்னாராம், தாயே தாயே, உனக்கு அவர் கணவன், எனக்கு தலைவன் என்பதால் இன்று முதல் நான் உடம்பெல்லாம் செந்தூரம் வைத்துக் கொள்கின்றேன். நீல ஆயுளோடு அவர் இருக்க வேண்டும். அதனால்தான் மற்ற சுவாமிக்கெல்லாம் நெத்தி கை காலில் தான் பொட்டு வைப்போம். உடம்பு முழுக்க தலைவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நன்றிக்குரிய தொண்டனாக அனுமன் இருந்தார். ஏன் வெண்ணெய் காப்புன்னு பட்டாச்சாரியார் சொல்கிறார். குழந்தைங்க விளையாடும் போது சிறு காயம் பட்டால் காயத்துக்கு கடும்பு போடுற மாதிரி ராம காதையிலேயே உடம்பு முழுக்க போரிலே அதிகமாக பங்கு பெற்றவன் அனுமன். அவனுடைய விழுப்புண்ணுக்கு வானர சேனையெல்லாம் சேர்ந்து அப்பேற்பட்ட வீர ஆஞ்சநேயருக்கு கைங்கரியம் செய்யணும்னு வெண்ணெய் காப்பு. ஏன் சந்தன காப்புன்னா, சந்தனம் குளிர்ச்சி, முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம்னு ராவனுடைய வரலாறை சொல்கின்றோமே, அந்த ராவணனே பயமுறுத்திய ஆஞ்சநேயனை என்ன செய்வது என்று தெரியாமல் வாளில் வைத்த தீ அணைப்பதற்கும் குளிர்படுத்துவதற்கும் பக்த கோடிகள் சந்தனத்தை வைத்து வணங்கியதாக அப்படியே வரலாறை சொன்னார்கள்.